சில்லக்குட்டி வைரங்களா, இதுக்கு முன்னாடி பண்ண வீடியோ நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு மெசேஜஸ் வச்சுருந்தீங்க. ஓகே, டைம் இருக்கும் போதெல்லாம் நம்ம வீடியோஸ் கொஞ்சம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் உங்களுக்கு நான் இந்த வீடியோ இப்போ பண்ணுறேன். இதில் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, சீட் க்ரோன் அட்னீம்ஸ் பற்றின கொஞ்சம் டீட்டெயில்ஸும், அதுக்கப்புறம் நம்மளோட ஹார்ட் ப்ரூனிங் பற்றியும் கொஞ்சம் பேசலான் இருக்கேன். ஆக்சுவலி இதில் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம இது வந்து 1 year ஓல்டு நம்மளோட சீட் க்ரோன் பிளான்ட் தான். சூப்பராக பார்த்திங்கன்னா கலர் சேஞ்ச் ஆகிடுது. ஆனால் ஒரு 10 days வரைக்கும் பூ விழவே இல்லைங்க, அப்படியே இருக்குதுங்க. 2 லேயர் தான் அப்படியே இருக்குது. மொட்டுக்கள் நிறைய வருது. அவ்வளோ ஹெல்த்தியாக சூப்பரான சீடு இது, ரொம்ப சூப்பர். ஆனால் எனக்கு என்னென்னா, இந்த சீட் க்ரோன் இதில் வந்து நான் போட்ட கலர் வேறு, அவங்க பூத்திருக்க கலர் வந்து வேறையாக தான் வந்து இருக்காங்க. கொஞ்சம் வந்து மாறி இருக்காங்க. மேபி கிராஸ் பாலினேஷன் நடந்திருக்கணும் அப்படின்றது தோணுது. அதுமாதிரி இதில் வந்து எல்லா செடியிலையுமே இந்த பிரான்ச்சஸ் வரல. பர்டிகுலர்லி இந்த செடியில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பிரான்ச்சஸ் வருது. சீட் க்ரோனுக்கும் கிராஃப்டடுக்கும் என்ன வித்தியாசம்? இது நிறைய வீடியோஸ் பண்ணியிருக்கேன். பட் இப்போ ரீசண்டாக நம்மளுக்கு ஜாயின் ஆன நிறைய பேர் நம்மளோட குடும்பத்தில் கேட்குறாங்க, இது எப்படி சிஸ்டர்னு சொல்லிட்டு. ஓகே, சீட் க்ரோன் அப்படிங்கிறது வந்து தங்குங்களா, இப்போ அடினியமோட சீட் இருக்குது இல்லையா, டாப்பிக்கே மாற்றிடலாம். சீட் க்ரோனுக்கும் கிராஃப்டடுக்கும் என்ன வித்தியாசம்ன்றதை போட்டுடலாம். அடுத்த வீடியோவில் கிராஃப்ட் ஹார்ட் ப்ரூன் சொல்லிக்கலாம். ஓகே, இப்போ சீட் க்ரோன் இருங்க. கொத்து கொத்தாக பூக்கக்கூடிய இந்த பிளான்ட் இருக்குது இல்லையா, இதிலேருந்து இப்போ இந்த சீடு வந்து வந்திருக்குது. இது வந்து எந்த பாலினேஷனும் பண்ணாமல் செல்ஃபாக அதுவே வந்து இயற்கையிலே பாலினேட் ஆன இந்த ஒரு சீட் பாட். ஓகே, இதிலேருந்து நம்ம இப்போ சீடு போடுறோம் அப்படின்னா நம்ம இந்த கலரை எதிர்பார்க்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த கலரை எதிர்பார்க்க முடியாது. மேபி இது கூட வண்டுகள் வந்து கிராஸ் பாலினேஷன் வேறு ஏதாவது ஒரு இருந்து மகரந்தத்தை எடுத்துகிட்டு வந்து வச்சு இது பண்ணியிருந்தால் 2 கலரும் மிக்ஸ் ஆகி வரலாம். இல்லை செல்ஃபாக அதிலே தான் வந்து பாலினேட் ஆகிடுச்சு அப்படின்னு இயற்கையிலே அது அந்த கலர் அதிலே அப்படி பாலினேட் ஆகிருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அது வந்து என்னாகும்னு பார்த்தீங்கன்னா, சேம் அதே கலர் பூக்கிறதுக்கு 95% வந்து வாய்ப்பு இருக்குது தங்கங்களா. ஓகே, இதில் இன்னொரு டவுட் என்னென்னா, உங்களுக்கு கீழே ரூட் ஸ்டாக் இருக்குது, மேலே வந்து கிராஃப்ட் இருக்குது. இது வந்து சீட் க்ரோன் மாதிரியே ஆகிடுச்சு. என்னோட ரொம்ப வருஷத்து பிளான்ட் இது. அதனால் இந்த கிராஃப்ட் எவ்வளோ திக்காக மொத்தமாக எவ்வளோ பெருசு இருக்குது பாருங்கள். ஆக்சுவலி இந்த ரூட் ஸ்டாக்கு பிங்காக இருக்குதோ ஒயிட்டாக இருக்குதோ அது தெரியாது. மேபி பூ வந்ததுக்கப்புறம் கிராஃப்ட் பண்ணியிருந்தாங்கன்னா இது வந்து பிங்கை பார்த்துட்டு பண்ணியிருக்கலாம். இல்லைனா வேறு ஏதாவது மல்டிபிள் பெட்டலில் கூட சம்டைம் வந்து ரூட் ஸ்டாக்கை வச்சு நான் பார்த்துருக்கிறேன். சக்கரை வந்து மல்டிபிள் பெட்டலில் கூட வந்திருக்குது. எப்படின்னு கேட்டிங்கன்னா, குட்டியாக வளர்ந்து வர்றப்பே 1 yearக்குள்ளேயே அது என்ன பண்ணிடுறது, ரூட் ஸ்டாக்காக யூஸ் பண்ணிடுறது. அதனால் அதோட கலரும் இந்த கிராஃப்டோட கலரும் சேர்ந்து ஒரு கலர் பூக்குமான்னு கேட்குறீங்க. என்னோட அனுபவத்தில் நான் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் என்னோடய சீனியர்ஸ் கூடயும் டிஸ்கஸ் பண்ணதில் அந்த மாதிரி நடக்காது. சீட் க்ரோன் பிளான்ட் அப்படிங்கிறது சீடு போட்டு ஒரு 5 to 10 days or 20 daysக்குள்ளே ஸ்ப்ரவுட் ஆகி வந்து அடுத்து ஒரு 7 monthsலேருந்து 1 year 1.5 yearsக்குள்ளே பூக்கிறது தான் சீட் க்ரோன் வந்து அடினியம். இது மல்டிபிள் பெட்டலாகவும் இருக்கலாம், சிங்கிள் பெட்டலாகவும் இருக்கலாம், கிறிஸ்பம் எல்லாமே சீட் போட்டு வருதுங்க. இதில் என்ன மகத்துவம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, புதுசாக ஒரு கலர் உருவாகி வருது அப்படின்னா அது நம்மளோட ஹைப்ரிட் சீட் மூலிமா வந்து ஹைப்ரிட், அதுக்கு ஒரு புது பேர் வச்சுக்கலாம். எல்லா விதமான அடினியமுமே இப்போ இன்றைக்கி கிராஃப்டடில் எத்தனையோ விதங்கள் நம்ம பார்க்குறோம் இல்லையா, இவங்க எல்லாமே ஒரு நாள் யாரோ சீட் போட்டு வந்த புது டிசைன் தான். அது என்ன பண்ணுறது, ஒரு சீட்டில் வந்து சூப்பரான ஒரு டிசைன் வந்துருச்சு அப்படின்னா அது வளர்ந்து இப்போ 1 year ஆகிறதுக்கு வந்து 1 year பிளான்ட் வந்து உங்களுக்கு இப்படி இருக்குது. 1 year ப்ளஸ் 1 year தான். 1 year பிளான்ட் வந்து இப்படி இருக்குது சரிங்களா. இதை எத்தனை பேர்த்துக்கு கொடுப்பீங்க? ஒரு கமர்ஷியலாக அதை எடுத்துகிட்டு போனோம் அப்படின்னா இதில் பார்த்திங்கன்னா இந்த சயான்னு சொல்லுவோம், இந்த தண்டில் கிராஃப்ட் பண்ணும்போது இப்போ இதை நான் ஒருத்தவங்களுக்கு கொடுத்துட்டேன்னு வைங்களேன், ஒரு ஆள் தான் இதை யூஸ் பண்ண முடியும். ரொம்ப பெருசாகும் போது வேணால் இதை ஸ்டெம் ப்ரொபகேஷன் பண்ணி ஒரு 4-5 பேர் யூஸ் பண்ணலாம். ஆனால் இதை நிறைய பேர்த்துக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற போது ஃபஸ்ட்டு இனிஷியலாக என்ன பண்ணுவாங்கன்னா, இதை திக்னஸ் அதிகமாக கொஞ்சம் வர வச்சு இதை ஒரு 10 இல்லை ஒரு 15 அந்த லென்த்துக்கு ஏற்ற மாதிரி வளர்த்து கிராஃப்ட் பண்ணுவாங்க. அது எப்படின்னு கேட்டால், கீழே ரூட் ஸ்டாக் வேறு, இதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு கிராஃப்ட் பட்டன் கிராஃப்டோ வி கிராஃப்டோ வாட் எவர் என்ன இருக்கோ அந்த கிராஃப்டை பண்ணி அந்த கலரை ஒரு 15-20 வந்து அப்படியே வந்து பெருக்க வைப்பாங்க. அந்த மாதிரி வச்சுட்டு பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா இந்த ரூட் ஸ்டாக் இருக்குதுல்ல, இது வந்து வேறு கலர். இந்த ரூட் ஸ்டாக் நான் ஆரம்ப கிடக்கிறதுல என் வீடியோவில் பார்த்திங்கன்னா எனக்கே இப்போ நினச்சா செம கேவலமாக இருக்குது. மதர் பிளான்ட்டுன்னு சொல்லியிருப்பேன். அதை நான் எல்லா வீடியோலையும் சொல்கிறேன். ஸோ அதனால் தங்கங்களை யாருமே வந்து எதுவும் தெரிஞ்சுக்கிட்டு வரது கிடையாது, நம்ம இன்னும் லேர்ன் பண்ணிக்கிறது தான். என்னோடய வீடியோஸில் நீங்கள் ஏதாவது ஃபால்ட் பார்த்தா உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது நீங்கள் டிஸ்கஷன் பண்ணுறீங்க அப்படின்னா எனக்கு சொல்லுங்கள், நம்ம கற்றுக்குறோம். இதுதான் வந்து வாழ்க்கை. இதில் வந்து போயிட்டு நீயா நானா இல்லை இந்த அம்மா இதுக்கு எல்லாம்
தெரிஞ்ச மாதிரி சொல்லுது. ஏன் அப்படி கிடையாது. நீங்கள் உங்களோட பெர்செப்ஷன், நீங்கள் எடுத்துக்கிற விதங்கள் வேறு மாதிரி இருந்தால் அதுக்கு நான் பொறுப்பு இல்லை, சரியா? ஸோ இதுக்கு பேர் வந்து ரூட் ஸ்டாக் தங்கங்களா. இந்த ரூட் ஸ்டாக்குக்கு என்ன கலர் வேணாலும் அவங்க யூஸ் பண்ணுறாங்க. அதில் வந்து இந்த கிராஃப்ட் மேலே வந்து அந்த பீசஸ் வச்சு ஒரு 20 உருவாக்கிட்டோம்னா அது அந்த வருஷத்தோட புது கலர் அப்படின்னு சொல்லி ஒரு சீட் போட்டும் வர்ற அந்த டிசைன் தான் வந்து இந்த மாதிரி கிராஃப்டட் பிளான்ட்ஸாக எல்லாருக்கும் கிடைக்கிற மாதிரி பண்ணுறதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இதில் இந்த ரூட் ஸ்டாக்கில் வந்து சக்கர் வளர்ந்து அதிகமாகும் போது இந்த இடத்த வந்து டம்மி பண்ணிடும். அப்போனா என்னாகும், இதோட வீரியம் வந்து அதிகமாக இதோட வீரியம் குறைஞ்சி போயிடும். பட்டு நம்மளோட சீட் க்ரோன் பிளான்ட்ஸில் என்னாகும், நான் தான் சொல்லுவேன் சிம்பிளாக, உச்சந்தலையிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் நீ எந்த பகுதியில் எங்கே பிரான்ச்சஸ் வச்சு நீ எப்படி வந்தாலும் இதுவாக தான் பூப்பீங்க. கரெக்டாக? கிராஃப்டட் அப்படி கிடையாது. ஒன்லி அந்த கிராஃப்ட்டுக்கு மேலே இருக்கிறது மட்டும்தான் அதுவாக பூக்கும், மற்றபடி பூக்காது, சரியா? மற்றபடி வந்து அதோட ரூட் ஸ்டாக் என்னவோ அதுவாக தான் பூக்கும். இதுதான் சீட் க்ரோன் பிளான்ட்டுக்கும் இதுக்கும் உள்ள வித்தியாசம். அதனால தான் சீட் க்ரோன் பிளான்ட்டுக்கு மகத்துவம் அதிகம் அப்படின்னு சொல்லுவேன். இப்போ சீட் க்ரோன் பிளான்ட்டு வந்து மார்க்கெட்டில் வந்து ப்ரைஸ் அதிகமாக இது கம்மியான்னு கேட்டால் கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த இது இருக்குது, டிபெண்டிங் அப்போ வந்து வெரைட்டி அந்த ஒரு பூவோட டிமாண்டை பொறுத்து இதுக்கு சில பேர் பார்த்திங்கன்னா 5000 6000, சில பேர் பார்த்திங்கன்னா 200, சில பேர் பார்த்திங்கன்னா சும்மா கூட கொடுப்பாங்க. சரி, அடினியமில் தர் இஸ் நோ எம்ஆர்பி. அதை நான் திரும்ப திரும்ப சொல்லிக்கிறேன். அதோட பூவோட டிசைனும் அதோட ஸ்ட்ரக்சரும் பொறுத்து, அதேமாரி சைஸை வச்சும் கிடையாது தங்கங்களா. இது இவ்வளோ ஷார்ட்டாக இருக்குன்றதுக்காக இது கம்மியும், இதோட பெருசாக இருக்கிற ஒரு சீட் க்ரோன் நார்மல் சிங்கிளை வந்து ஒரு 3 அடி 4 அடி இருக்கிறத வந்து இன்னும் கம்மியாகவும் வந்து வாங்கலாம். அப்படின்னு பார்த்திங்கன்னா இது சைஸை வச்சும் கிடையாது. இது ஹார்ட் ப்ரூன் பண்ண பிளான்ட்டு. கிட்டத்தட்ட இது வந்து நான் வாங்கும்போது ஒரு 4 இயர்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். வாங்கும்போது 4500 என்னமோ இதோட ப்ரைஸு. இது வரைக்கும் நான் ஹார்ட் ப்ரூன் பண்ணலை. அதுக்காக சீட் க்ரோன் ஒரு பிளான்ட்டு நான் 6000 ருபீஸ்க்கும் நான் வாங்கியிருக்கிறேன் என் வீட்டில். அது இன்னும் ரொம்ப பூக்கவும் இல்லைன்னு பார்த்தீங்கன்னா, இது நம்மளோட அடிக்ஷன், நம்மளோட பூ கலரை நம்ம இதுதான் வேணும்னு அதை பொறுத்து வாங்குறது, இது எல்லாமே அடினியமில் வந்து உண்டு பார்த்திங்கன்னா. ஸோ இதுதான் வந்து சீட் க்ரோன் பிளான்ட்டுக்கும் கிராஃப்டடுக்கும் உள்ள வித்தியாசம் தங்கங்களா. ஹார்ட் ப்ரூன் இது 4 வருஷமாக சத்தியமாக நான் பண்ணவே இல்லை. ஏன்னா சில வெரைட்டிஸ் இது வந்து நெக்ஸ்ட் டாபிக் கொண்டு போகணுன்னு நினச்சேன். இந்த வெரைட்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா இது தின்னாக தான் வருது. ஆனால் பூவு பார்த்திங்கன்னா என்னோடய ஃபேவரட் பிளான்ட். இது ஃபுல்லாக ப்ளூம் ஆகுது பாருங்கள், ஃபுல்லாக ப்ளூம் ஆகிட்டுருக்கு பாருங்கள். அப்படியே அதோடய ஷேப்பை பாருங்களேன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இப்போ இதுவே சீட் க்ரோன் பிளான்ட்டாக எனக்கு கிடச்சிச்சின்னா அது என்னோடய வரம்னு சொல்லுவேன் நான். தெரியுதுங்களா? அப்படி ஒரு அழகினா அப்படி ஒரு அழகி. இங்கே பாருங்களேன், இன்னுமே இதோட ஃபுல் ப்ளூம் இருக்குதுன்னு நான் சொல்ல மாட்டேன். இன்னும் நிறைய ப்ளூம் ஆகும் இதில். வருஷம் ஹார்ட் ப்ரூன் பண்ணாதீங்க, அந்த தப்பை மட்டும் பண்ணிடாதீங்க தயவுசெய்து. அந்த ஸ்டெம் கொஞ்சமாவது திக்காகணும். நிறைய பேர் வருத்தப்படுற, ஐயோ இத்தனை வருஷமாக வளர்த்துட்ருக்கோம், இந்த உங்களோட வீடியோ பார்க்காம நான் ஹார்ட் ப்ரூன் பண்ணாமலே விட்டுட்டேன் சிஸ்டர். நோ ஒரி, அது ரொம்ப நல்லதுங்கிறேன். ஏன்னா இந்த மாதிரி திக்கான ஸ்டெம்மை ஹார்ட் ப்ரூன் பண்ணுறப்போ உங்களுக்கு நிறைய பிரான்ச்சஸ் வரும். அது நெக்ஸ்ட் டாபிக், நான் நெக்ஸ்ட் இதில் பேசுகிறேன். தமிழ்ச்சி கார்டன் வீடியோஸ் பிடிச்சிருந்ததுனா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், பிடிச்சிருந்தா இல்லை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் கூட பார்க்கலாம். ஆனால் நான் ஆல்வேஸ் சொல்கிறது தான், என்னோட ஒரு சந்தோஷம், என்னோட ஒரு டார்கெட் என்னென்னா அடினியமுக்காக என் வீடியோவை நீங்கள் பார்க்கணும், அவ்வளவே தான். அதை பார்க்குறீங்க அப்படிங்கிற போது வந்து எனக்கு அது சக்ஸஸ். அதை நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு காமிக்கிறீங்க அப்படிங்கிறப்போ எனக்கு வந்து இன்னும் சக்ஸஸ். என்னை பற்றி நீங்கள் டிஸ்கஷன் உங்களுக்கு அடினியம் ஒன்று பேசும்போது, தமிழ்ச்சி கார்டனில் காமிச்சாங்கல்ல அந்த பூ சூப்பராக இருந்துச்சுல்லப்பா, ஆனால் தமிழ்ச்சி கார்டனுக்கு மட்டும் ஃபோன் பண்ணியோ மெசேஜ் பண்ணியோ அதை வாங்கக்கூடாதுப்பா, நம்ம ஈகோ நம்மளை தடுக்குதுப்பா, இந்த மாதிரியெல்லாம் டாக்கெல்லாம் ஓடுறதும் எனக்கு தெரியுது. பட் எனிவே கார்டனிங்கில் அப்படி இல்லை தங்கங்களா. இன்றைக்கி வரைக்கும் நான்லாம் எனக்கு இது வேணும், எனக்கு யாருக்காவது நான் இது பண்ணணுன்னா நான் எனக்கு பிடிச்ச கலர்ஸ் எனக்கு நான் வந்து அந்த ஒரு இது இல்லாமல் தான் நான் சேர்த்துருக்கேன். ஆனால் கார்டனிங் பண்ணும்போது ஏன் அந்த இது வருது அப்படிங்கிறது எனக்கு உண்மையிலே அது ஒரு மாதிரி டிஸ்டர்ப் பண்ணுச்சு. ஏன் இப்படிலாம் இருக்காங்க, நான் ரொம்ப நார்மலாக தானே இருக்கேன் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. ஸோ கிறிஸ்பம் போசம் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா சீட் கொடுக்கணுன்னு பிரார்த்திக்கிறேன் நான் கடவுள்கிட்ட. நிறைய சூப்பராக வந்துட்டுருக்காங்க, செம்மையாக வந்துட்டுருக்காங்க பாருங்கள், அழகி. சீட் க்ரோன் பிளான்ட்டுக்கும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டெம் ப்ரொபகேஷன் பிளான்ட்டுக்கும் ரொம்ப ஒன்றும் வித்தியாசம் கிடையாது. இவங்க ஆக்சுவலி கிராஃப்டட் பிளான்ட்டு தான். சீட் க்ரோன் பிளான்ட்ஸ் வந்து எல்லாருக்குமே கிடைக்கும் அப்படின்றது கிடையாது. கிராஃப்டட் பிளான்ட் எல்லாருக்குமே கிடைக்கிறதுக்கு ரீசன் ஒரு ஸ்டெம்மை 20-30 நம்ம பிரித்து வைக்கிறதுனால நம்மளுக்கு எல்லாருக்குமே கிடைச்சி போயிருது அந்த கலர். சீட் க்ரோன் பிளான்ட்ஸ் வந்து ஏதாவது 1 or 2 தான் வந்து நம்மளுக்கு கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அதுதான் தங்கங்களா என்னோடய ஃபேவரட் ஆகிடுச்சு. இந்த ஒயிட் அழகாக பூத்துருக்குது. பீஸ். ஓகே, பீஸ். செம்மையாக இருக்குல்ல. நெக்ஸ்ட் வீடியோவில் ஹார்ட் ப்ரூன் பற்றின ரிசல்ட்டும் அதை பற்றின கொஞ்சம் டீட்டெயில்ஸும் பார்க்கலாம். பாய், ஹாப்பி கார்டனிங். நம்ம வியூஸ்க்காக இல்லை, வியூவர்ஸ்க்காக தான், பார்வையாளர்களுக்காக தான்.
தப்பு தப்பாக வருது. நான் ரொம்ப நாள் ஆச்சு இது சொல்லி, நான் வேறு எடிட் பண்ணாமல் போடுவேனே, ப்ளூப்பர்ஸ் ஆகிடுச்சு. ஓகே அகைன், தமிழச்சி கார்டன் வியூஸ்க்காக இல்லை, வியூவர்ஸ்க்காக தான். திரும்பவும் வர மாட்டேங்குது. பார்வைக்காக இல்லை, பார்வையாக. ஓகே திரும்ப சொல்கிறேன். ஓகே, தமிழச்சி கார்டன் வியூஸ்க்காக இல்லை, வியூவர்ஸ்க்காக தான். பார்வைக்காக இல்லை, பார்வையாளர்களுக்காக தான். என்ன காலையில் ஜாம் ஆகிடுச்சு, இந்த மாதிரி ஆகவே ஆகாதே அப்படின்னா என்ன அர்த்தம்னா, எப்போ வேணாலும் யாருக்கு வேணாலும் எது வேணாலும் நடக்கலாம் அப்படின்ட்டு அர்த்தம். ஓகே பை.